ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம கருவாடு குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இந்த கருவாட்டு குழம்புல கத்திரிக்காய், முருங்கைக்காய், அப்புறம் அவரைக்கொட்டை எல்லாம் போட்டு நல்லா கிராமத்து முறையில் நல்லா டேஸ்டியாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி கருவாடு குழம்பு செய்கிறதுக்கு நெத்திலி கருவாடு எடுத்திருக்கேன். இது வந்து பார்த்திங்கன்னா 50 கிராம் அளவு எடுத்திருக்கோம். முதல்ல கருவாடை நம்ம நல்லா க்ளீன் பண்ணிக்கலாம். இதோட தலைப்பகுதியை இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கலாம். இதோட கீழே பார்த்திங்கன்னா வந்து கருப்பு கலரில் அந்த குடல் மாதிரி இருக்கும். அதையும் முடிஞ்ச அளவுக்கு எடுத்துக்கலாம். இதே மாதிரி நம்ம மொத்த கருவாடையும் க்ளீன் பண்ணிவிட்டு இந்த தலைப்பகுதியை நம்ம யூஸ் பண்ண போகிறதில்ல, இதை தூக்கி போட்டுடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் எல்லா கருவாடையும் இந்த மாதிரி கிள்ளி வச்சுட்டு இதை ஒரு பாத்திரத்தில் சேர்த்துட்டு நல்லா கொதிக்கிற தண்ணியை சேர்த்துக்கலாம். இப்போ இதை அப்படியே ஒரு 10 நிமிஷத்துக்கு ஊற விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இந்த கருவாடை நம்ம க்ளீன் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா சாஃப்டாகவும் ஆயிடுச்சு. பாருங்கள், இந்த மாதிரி கருப்பாக இருக்கிற எல்லா போர்ஷனையும் நல்லா ஒன்றா வந்து க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஃபஸ்ட்டு டைம் க்ளீன் பண்ணதில் பார்த்திங்கன்னா எவ்வளோ அழுக்கு இருக்குதுன்னு பாருங்கள். இப்போ இந்த க்ளீன் பண்ணி வச்சுருக்கிறத நம்ம நல்ல தண்ணியில் ஒரு 3 வாட்டி அலசி எடுத்துக்கலாம். அப்போ தான் அதில் இருக்கிற மண் தூசெல்லாம் போகும். இப்போ இது எல்லாமே நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ குழம்பு செய்ய ஆரம்பிச்சிடலாம். கடாய் நல்லா சூடானதும் 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கிறேன். நீங்கள் நல்லெண்ணெய் வேணாலும் சேர்த்துக்கலாம். ஆயில் மிதமாக சூடானதும் இதில் வெங்காய தாளிப்பு வடகத்தை சேர்த்துக்கலாம். இது கருவாடு குழம்புக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இது இல்லாட்டி கடுகு சேர்த்து தாளிச்சிக்கலாம். இப்போ இதில் தேவையான அளவு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வடகம் லைட்டாக பொரிய விட்டுடலாம். இப்போ இதில் 3/4 கப் அளவு சின்ன வெங்காயத்தை நல்லா 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேன், சேர்த்துக்கலாம். 10 பல் பூண்டை தட்டி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துக்கலாம். கருவாட்டு குழம்புக்கு வெங்காயம் நிறைய சேர்த்து செய்யும்போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த வெங்காயத்தை நம்ம ஓரளவுக்கு நல்லா வதக்கி விட்டுடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ இதில் 2 பெரிய தக்காளியை இந்த மாதிரி நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கோம், அதை சேர்த்துக்கலாம். தக்காளியை நம்ம அரைச்சி வேணாலும் சேர்த்துக்கலாம். தக்காளி நல்லா வதங்கி குழஞ்சி வரணும், அது வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா வதங்கி வந்திருக்கு. இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா நம்ம காயெல்லாம் சேர்த்துக்கலாம். 3 கத்திரிக்காவை நறுக்கி தண்ணியில் போட்டு வச்சுருந்தேன், அதை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய முருங்கைக்காவை இந்த மாதிரி நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். இந்த காயெல்லாம் ஆயிலில் 1 நிமிஷத்துக்கு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வதங்கினதுக்கப்புறமா இதில் 1/2 ஸ்பூன் அளவு மஞ்சள் தூள், கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். கருவாடு சேர்த்துட்டு வேணுங்கிற அளவுக்கு உப்பு அதுக்கப்புறமா சேர்த்துக்கலாம். இப்போ காயெல்லாம் ஒரு 3/4 பதம் அளவுக்கு வதங்கணும். அதனால் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு மூடி போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா இது நல்லா வதங்கி வந்துடுச்சு. 1/2 கப் அளவு மொச்சையை 8 மணி நேரம் ஊற வச்சு ஹை ஃப்ளேமில் 5 விசில் வச்சு வேக வச்சு வச்சுருக்கோம். அந்த கொட்டையை இப்போ சேர்த்துக்கலாம். இதில் குழம்பு மிளகாத்தூள் இந்த ஸ்பூனில் 3 ஸ்பூன் அளவு சேர்க்குறேன். குழம்பு மிளகாத்தூள் ரெசிபி நம்ம வீடியோ சேனலில் இருக்குது. இந்த மிளகாத்தூள் இல்லாட்டி 1 பங்கு மிளகாத்தூளும் 2 பங்கு மல்லித்தூளும் சேர்த்திங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த தூளெல்லாம் சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இந்த காய் நல்லா முழுசாக வேகணும். அதனால் நம்ம காய் வேகிறதுக்காக தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை நல்லா கலந்துட்டு மீடியமான தீயிலே வச்சு ஒரு மூடி போட்டு காய் வேக விட்டுடலாம். இந்த அளவு குழம்புக்கு ஒரு பெரிய எலுமிச்சம்பழ அளவு புளியை ஊற வச்சு வச்சுருக்குறோம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ குழம்பெல்லாம் நல்லா கலந்து விட்டுட்டு காய் வெந்திருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கலாம். காயெல்லாமே நல்லாவே சாஃப்டாக வெந்து வந்திருக்கு. இப்போ நம்ம ஏற்கனவே கரைச்சி வச்சுருக்கிற அந்த புளியை சக்கை இல்லாமல் வடிகட்டி சேர்த்துக்கலாம். புளி சேர்த்ததுக்கப்புறமா குழம்போட திக்னஸ்க்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே நல்லா கலந்ததுக்கப்புறமா ஃப்ளேம் ஹையில் வச்சுட்டு புளியோடைய பச்சை வாசனை போகிறதுக்காக ஒரு 10 நிமிஷம் கொதிக்க விட்டுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு குழம்பு நல்லா திக்னஸாக இருக்குது. அதே மாதிரி புளியோட பச்சை வாசனையும் நல்லா போயிடுச்சு. குழம்பு இந்த திக்னஸில் இருந்தால் தான் நம்ம கருவாடு சேர்த்துட்டு கொதிக்கும் போது உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இதில் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கருவாடு சேர்த்துடலாம். கருவாடு சேர்த்து கலந்துட்டு 1 நிமிஷத்துக்கு இதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ நல்லா கொதித்து வந்ததுக்கப்புறமா இப்போ நம்ம உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கலாம்.
ஏன்னா கருவாடில் உப்பு இருக்கும், அந்த உப்போட அளவு நமக்கு தெரியாது. அதனால் இந்த மாதிரி செக் பண்ணிவிட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கருவாடு ஒரு 10 நிமிஷம் குழம்புல நல்லா கொதிக்கணும். அதனால் இது ஒரு மூடி போட்டு 10 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுடலாம். இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆயிடுச்சு. குழம்பு மேலே பார்த்திங்கன்னா நல்லா உங்களுக்கு எண்ணெய்லாம் பிரிஞ்சு வந்திருக்கு. கடைசியாக தேவையான அளவு கொத்தமல்லி தழை தூவிக்கலாம். இப்போ இதெல்லாம் ஒரு கலந்து விட்டுடலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான கிராமத்து ஸ்டைலில் கருவாட்டு குழம்பு ரெடி. இந்த கருவாடு குழம்பு நம்ம ஒயிட் ரைஸோட, ராகி களி, அப்புறம் இட்லி தோசைக்கு கூட நல்லாயிருக்கும். இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூடவே பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.